ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீடுகளில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி இருக்கும். அது இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனே நிறைவடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். ஆமாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதில் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், கிஸ்மிஸ் முந்திரி எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய சைஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப் அளவுக்கு வெல்லம். எந்த கப்பில் வந்து நீங்கள் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து ஜவ்வரிசி எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம பாயாசத்தில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி தாங்க செய்ய போகிறோம். உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம் அப்படின்னா நீங்கள் பசும்பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளேயே நம்ம வெல்லத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு காய்ச்சினாவே போதுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின பிறகு தூசி மண்ணெல்லாம் இருக்கும், இது வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி இதோட பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி வந்து ஆட் பண்ணி ஜவ்வரிசியும் நல்லா வேகணும். இது கூட சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசியும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம வெல்லம் காய்ச்சி வச்சுருக்கிற தண்ணியை வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காய் பால் வேண்டாம், பால் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும்போது தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணக்கூடாது, பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா திரிஞ்சிரும் தேங்காய் பால். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கடைசியாக தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஏலக்காய் பொடி வந்து நம்ம தூவிக்கலாம்.
ரொம்பவே மணமாக சூப்பராக பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலி நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு வந்து நல்லா ஆற ஆற திக்கு கொடுக்கோங்க. நல்லா கெட்டியாகிடும். எந்த அளவுக்கு நல்லா ஆறி வருதோ அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.